ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் பார்க்குறது இதுவே முறைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஓட்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு குருமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல என்னென்ன அரைக்கணும்னு பார்த்துடலாம். அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன், 5 சின்ன வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கசகசா, ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அடுத்தது பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கிறோம். கீரிட்டு சேர்த்துக்கோங்க, அப்படியே போட்டிங்கன்னா வெடிக்கும். பச்சை மிளகாய் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் வந்து நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் தான். இதை வதக்கிக்கிறோம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின தக்காளி 2 தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன், அப்புறம் தேவைப்பட்டால் திரும்பவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, சுருங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம 1 கப் அளவு ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். எந்த பிராண்ட் ஓட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓட்ஸ் போட்டு நல்லா கலரியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள். 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சும்மா இந்த மசாலா நெடி போகிறதுக்காக தான். தண்ணி ஊற்றி நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் முந்திரி பருப்பு கசகசாலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜார் நல்லா அலசி விட்டு ஊற்றிருக்கோம். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றியாச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கடைசியாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஓட்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். சப்பாத்தி புல்கா இது கூடலாம் நல்லா செட் ஆகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.